அண்டர் கௌதம் கம்பீர் ஈரா. ஸோ என்ன நினைக்கிறீங்க? புது ஸ்டார்ட்டாக தான் இருக்கும். வழக்கம் போல் ஸ்ரீலங்கா வச்சே நம்ம பழகிக்கலாம். விராட்டுக்கும் கௌதமுக்கும் செட் ஆகுமா அப்படின்லாம் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஏன் செட் ஆகாது? தே ஆர் பிளேயிங் ஃபார் அ காமன் கோல். இந்த மாதிரி பெரிய ஆளுங்கள்லாம் அதெல்லாம் சொல்லிடுவாங்க. பட் இருந்தாலும் ரெண்டு பேரும் ஜடேஜா இல்லை, ரவீந்திர ஜடேஜா இல்லை. ரவீந்திர ஜடேஜாவுக்கு இனிமேல் இடம் கிடையாதாம் அப்படின்லாம் வந்து ஏதோ போட்டுட்ருக்காங்க. அவருக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்கிறதுனா ரயன் பராக் மட்டும்தான் இருப்பார். சின்ன பசங்களே 3-0 அடிக்க நம்மலாம் பங்காளி, நம்மலாம் வந்து அடிக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொழந்து கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். 3-0 ஃபார் ரோஹித் சர்மா. வெல்கம் டு எல்சியூ. ஒரு அருமையான T20 சீரீஸ் முடிஞ்சு எதிர்பார்த்த மாதிரி 3-0ன்னு நம்ம சொன்னோம். ஸோ சின்ன பசங்களை வச்சே 3-0னா ODI சீரீஸு பெரிய பெரிய தலைங்கள்லாம் வருதுவா அப்படின்ற மாதிரி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ODI சீரீஸ் வேறு வருது. ஸோ ரோஹித், விராட் இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக விளையாடணும், இந்த லீவெல்லாம் அப்ரூவ் பண்ண முடியாதுன்னு கம்பீர் சொன்னதுனால இவங்களும் வந்து இந்த சீரீஸில் வராங்க. ஸோ மனோஜ், ODI சீரீஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ODI சீரீஸ் அதான் ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது கடைசியாக எப்போ நானும் யோசிச்சு பார்க்குறேன், எப்போ ஏதோ வெஸ்ட் இண்டீஸில் ஆடினாங்களா? வெஸ்ட் இண்டீஸில் இல்லை, வேர்ல்டு கப் முன்னாடியே நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, செக் பண்ணி தான் பார்க்கணும் எப்போ. ஆனால் ஏன்னா இந்த T20 வேர்ல்டு கப்பு IPLன்னு வந்தவொடனே ரொம்ப T20 பார்த்து. ஆமாம் T20 வேர்ல்டு கப்பு, அதுக்கு முன்னாடி IPL. ஆமாம், அதுக்கு ஒரு 3 மாதம் IPL. ஸோ வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை தான். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து போன நவம்பர் தானே வேர்ல்டு கப் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே T20 தான் ஓடிச்சு. ஏன்னா T20 வேர்ல்டு கப் முன்னாடி நிறைய T20 தான் விளையாடுவானுங்க. அதனால வந்து இந்த வாட்டி இது கூட நடக்கல. இந்த T20 ஏஷியா கப் ஒன்று நடக்குமே, அது நடந்துச்சா? அது இந்த வருஷம் நடக்கல. வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ஆக்சுவலாக ஒரு T20 இது வைப்பாங்க, ஒரு ஏஷியா கப் வைப்பாங்கல்ல. ஸோ போனாடி ஏஷியா கப், ஆமாம் போனாடி ஏஷியா கப் வந்து அந்த 50 ஓவர்ஸ் சிராஜ் வந்து T20 மாதிரி ஆடி எல்லாரையும் அவுட் பண்ணிட்டு போனார் அந்த மாதிரி. ஸோ ஆமாம்ல, ஸோ நிறைய பல கலாச்சாரங்களை மாற்றிருக்காங்க இப்போது. ஸோ ஏன்னா IPL இந்த மாதிரி விண்டோஸ்லாம் இடம் இல்லாததுனால போயிட்டுருக்கு. ஸோ ODI சீரீஸ் அண்டர் கௌதம் கம்பீர் ஈரா. ஸோ என்ன நினைக்கிறீங்க? புது ஸ்டார்ட்டாக தான் இருக்கும். வழக்கம் போல் ஸ்ரீலங்கா வச்சே நம்ம பழகிக்கலாம். இந்த சைக்கிள் ஓட்ட பழகிற மாதிரி அவங்க வச்சு சைக்கிள் ஓட்ட பழகணும், லோடு வைக்கணும்னு ஆசை அப்படின்னு வரும்ல ஒரு வடிவேல் காமெடியில். அது மாதிரி திருப்பி ஒரு புது ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டு. பட் அகெயின் ரொம்ப பெரிய சேஞ்சும் இல்லை ஸ்குவாடில். ஸ்ரீலங்கா ஸ்குவாடில் இல்லை, நம்ம ஸ்குவாட்லேயும் தான். ஜடேஜா இல்லை, ரவீந்திர ஜடேஜா இல்லை, அவரும் வந்துருவார்னு நினைக்கிறேன். இந்த இதுக்கப்புறம் அவர் T20 மட்டும் தானே போயிருக்காரு. சரி, ஆனால் யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க ஜடேஜாவை எதுக்கு ட்ராப் பண்ணாங்க, ரெஸ்டா என்ன, அந்த ஒரு முறை இதுவே தெரியாமல் இருக்குது. ஆனால் நம்ம மீடியா, சோஷியல் மீடியா ஓடியான்னு சொல்லிட்டு ரவீந்திர ஜடேஜாவுக்கு இனிமேல் இடம் கிடையாதாம் அப்படின்லாம் வந்து ஏதோ போட்டுட்ருக்காங்க. ஏதோ அவர் ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ண மாதிரி போட்டுட்ருக்காங்க. இல்லை, அவருக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்கிறதுனா ரயன் பராக் மட்டும்தான் இருப்பார். ஏன்னா அவரு போலிங்கும் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவர் T20 கொஞ்சம் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஒன் டேலையும் என்னால் ஒரு ஆங்கரிங் இன்னிங்ஸ் ஆட முடியும். ஆல்மோஸ்ட் ஒரு கேதார் ஜாதவ் ஒரு காலத்தில் ஒரு ரோல் பண்ணிட்டு இருந்தார்ல, ஒரு 4-5 விக்கெட் போனதுக்கப்புறம் அவங்க ஒன்று வரும்போது 300க்கு 4 அப்படி இருக்கும், அப்படி இல்லைன்னா 42க்கு 5 அப்படி இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அது ஒரு ட்ரிக்கான ஒரு ரோல் தான் விளையாடுறது. ஸோ அந்த மாதிரி அவரை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜடேஜாவுக்கு த்ரெட்டுனா ரயன் பராக் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அவர் ஸ்குவாடில் இருக்காரு. ஸோ அதான். பட் ஆனால் ஜடேஜாவோட போலிங் கிளாஸை கம்பேர் பண்ணால் ரயன் பராக் வந்து தெரியல. ஸோ பட் ஆனால் அசாமுக்கு அவர் ஒரு பயங்கரமான போலரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னன்னு தெரியல. பட் ஜடேஜா அவருக்கு வந்து அந்த ஆஃப்லேட்டாக அந்த இன்ஜுரி, அந்த பேக் இன்ஜுரி அது இதெல்லாம், பட் இன்னும் ஃபிட்டாக அவர் தான் இந்தியாவிலே ஃபிட்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் அஜைல் ஃபீல்டர் அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா தான். பட் அது என்னன்னு தெரியல. அந்த மர்மம் வந்து மற்றெல்லாம் விராட் கோலி, ரோஹித் சர்மாலாம் லெஜெண்ட்ஸ்ன்னு கௌதம் கம்பீரும் சொல்கிறாரு. அந்த நேற்று கூட ஏதோ ஒரு இதில் வந்து அனில் கும்ப்ளே பேட்டியில் வந்து விராட்டுக்கும் கௌதமுக்கும் செட் ஆகுமா அப்படின்லாம் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன் செட் ஆகாது? தே ஆர் பிளேயிங் ஃபார் அ காமன் கோல். இந்த மாதிரி பெரிய ஆளுங்கள்லாம் அதெல்லாம் சொல்லிடுவாங்க. பட் இருந்தாலும் ரெண்டு பேரும் டெல்லிக்காரங்க. இந்த பேட்டைக்காரன் சேவை ஏன் சேவதை கலக்கத்தில் இறத்துவோன்னு இந்த ஆடுகளம் படம் மாதிரி ஆயிருமா? இல்லை, சண்டைலாம் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக தான் டீல் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அதெல்லாம் பேசி தீர்த்துட்டாங்க தான். ஏன்னா கம்பீர் வந்து அந்த அஸ்வினோட ஒரு இன்டர்வியூ பண்ணியிருப்பார். அதில் கூட கம்பீர் சொல்லியிருந்தார், நான் எப்பவுமே கொஞ்சம் அப்படி தான், லைக் ஐ எம் ஹியர் டு வின்,
ஸோ எனக்கு மற்றபடி இந்த ஃபேர் ப்ளே அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு வின் பண்ணணும் அந்த. ஸோ அதனால் அவர் அதெல்லாம் டீமுக்காக அதெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் அகைன் அவங்க 2 பேரும் சால்வ் ஆகி நார்மலாக தானே ஐபிஎல்ல கூட நார்மலாக தான் இருந்தாங்க இந்த ஐபிஎல்ல. ஸோ கம்பீர் வந்து இந்த தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசியை முறுக்குன்றது போல ஜெயிச்சுட்டு நான் மீசியை முறுக்குவேன், அதுதான் அவரோட கான்செப்ட் இல்லை. ஸோ அதனால் ஆமாம், கம்பீர் வந்து ஒரு மோஸ்ட் என்ன சொல்கிறது, ஒரு அஸ்வின் கூட சொல்லுவார், ஒரு பர்செப்ஷனே வந்து வெளியில் வேற மாதிரி இருக்கு. கரெக்டாக அவர் நம்ம தான் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம். அவர் வின்னுக்காக இதெல்லாம் பிளான் பண்ணுறாரு. விராட் கோலி அக்ரெசிவ் நேச்சர். ஸோ 2 பேரையும் பஞ்சு நெருப்பும் பக்கத்தில் வச்சா பத்திக்கு தான் செய்யும் அப்படின்னு இந்த பழைய படத்தில் பஞ்சாயத்துலாம் பேசுவாங்களா, அது மாதிரி கௌதம் கம்பீரையும் விராட் கோலியும் வச்சா கொஞ்சம் அதுக்குள்ளே இந்த ஹிந்திலலாம் இந்த ஒரு கமெண்டேட்டர் இருக்கார், சும்மா அமுச்சு விட அள்ளி விடுவார் எதையோ ஒன்று. அதான் அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து நல்ல டிஆர்பி கண்டென்ட் கிடைக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த கம்பீர் இது என்ன பண்ணுவாங்கன்னு இது ஒரு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த ஒன் டே சீரீஸில் பெரிய சேஞ்சஸ் இல்லை. ஏன்னா ஸ்ரீலங்கா வந்து இப்போ தான் வந்து நாங்கள் ட்ரைனிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இந்த இதில் நம்ம இவர் விளையாடவே இல்லைல்ல T20 சீரீஸில். யாரோ ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் கொடுத்தாரு. நம்ம கூட பேசிட்டு இருந்தோம், யார் அவரு, தில்ஷானா, சண்டிமல் ஒன் டே ஸ்குவாட்ல இருக்காரான்னு தெரியல, இருப்பாருன்னு. ஏன்னா அவர் பழைய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருங்க. ஸோ அதான் ஞாபகம் வந்துச்சு திடீர்னு. ஏன்னா இவ்வளோ மொக்க பண்ணிட்டாங்களே T20. ஏன்னா சண்டிமல் வந்த டைம்ல சாண்டிமல், விராட் கோலி, ஸ்டீவ் ஸ்மித் எல்லாரையும் ஒரே லெவல்ல வச்சு பேசிட்டு இருந்தாங்க, அவங்க தான் ஃபியூச்சரு. பட் அதுக்கேற்ற மாதிரி நிறைய மேட்ச் ஆடி இருக்காரு ஸ்ரீலங்காவுக்கு. ஆமாம், ஒரு மேட்ச் கூட அந்த டெஸ்ட் மேட்ச் ஒன்று இந்தியா ஜெயிக்க வேண்டிய மேட்சை வந்து அவர் ஒரு 1.5 நாளில் முடிச்சு கொடுத்துட்டு போனார். ஸோ அப்போல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டக்குன்னு ஒரு நாக் ஆடினாங்க, பட் கன்சிஸ்டன்சி இல்லை. ஸோ அதுதான் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. இதில் வந்து கேஎல் ராகுல் திருப்பி வருவார் ஒன் டே சீரீஸில். ஸோ அவரும் வந்து அந்த நம்பர் 5 ரோலை வந்து ரொம்ப நல்லா பண்ணார். ஸோ ஐ திங்க் ஓப்பனிங்கு விராட் அண்ட் ரோஹித் அண்ட் ஜெய்ஸ்வால். விராட் நம்பர் 3 ஒன் டேல அவர் விட்டா நம்பர் 3 இருக்கார்ல. ஆமாம், ஜெய்ஸ்வால் கில்லு வேறு இருக்காரா. ஸோ சுப்மன் கில் தான், அப்போ ஜெய்ஸ்வாலுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஸோ நம்பர் 3 விராட்டு, கேஎல் ராகுல், 5 யாரு, சிவம் துபே வச்சிருக்காங்க. ஒன் டேக்கு என்ன பண்ணுவாங்க. ஹார்திக் பாண்டியா இல்ல ஒன் டேல, ஏன்னா அவர் வந்து ஸ்குவாட்ல இல்ல, அவர் வந்து ரெஸ்ட் கேட்டிருக்காரு. பட் கம்பீர் அதுவும் வந்து திருப்பி எதுவும் நிறைய மீடியா ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவர் 10 ஓவர் போட்டால் தான் அவர் ஒன் டேக்கு எடுப்போம் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியல. ஐ திங்க் T20 சீரீஸில் ஹார்திக் நல்லா தான் பண்ணார். ஸோ அதனால் ஹார்திக் வந்து இந்தியாவுக்கு விளையாடும் போது ஹார்திக் வந்து ஒரு மெயின் கான்ட்ரிபியூட்டர். ஸோ அதனால் ஒன்றும் இது இல்லை. ஸோ பவுலர்ஸ் அதே ஏற்ற மாதிரி பும்ரா கிடையாது. ஸோ மற்ற எந்த பவுலர்ஸ் இருந்தாலும் வாஷிங்டன் சுந்தர் இதுலேயும் இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு பெரிய ரோல் இருக்கு. ஹர்ஷித் ராணா அந்த கொல்கட்டா அவர் இருக்காரு ஸ்குவாட்ல. ஆனால் 11th வரா தெரில. ஏன்னா ஆல்ரெடி ஹர்ஷ்தீப், சிராஜ் 2 பேர் இருக்காங்க. ஆமாம், ஸ்ரீலங்காவில் மோஸ்ட்லி இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இடம் கிடையாது. ஒன்லி வந்து பேஸ் பவுலர்ஸை வச்சு தான் ஆடுவாங்க. ஸோ பட் என்னென்னா லேட்டாக ஒரு டெம்ப்ளேட் மாறிச்சு வேர்ல்ட் கப் டைமில். ரோஹித் வந்து நான் அக்ரெசிவாக ஆடுவேன், அப்புறம் விராட் வந்து ஒரு 50 ஓவர்ஸ் ஆடுற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது டேமேஜ் ஆனால் அதை கேஎல் ராகுல் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து அது ஒரு நம்மளுக்கு இந்தியாவுக்கு அது ஒரு செட்டான டெம்ப்ளேட்டாக இருந்துச்சு. ஏன்னா விராட் இங்கே ஆடினார், அங்கே அந்த சைடில் ஜோ ரூட் வந்து இங்கிலாண்டோட ஸ்ட்ராட்டஜி தான் அது, நாங்கள் அடிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான். பட் ஜோ ரூட் கம்பேர் பண்ணால் விராட் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருந்தார். ஸோ இப்போ வந்து இந்த டெம்ப்ளேட்டை ஏதாவது கம்பீர் மாற்றுவாரா, இல்லை இதே மாதிரி தான் போவாங்களா? ஒன் டேல வந்து நம்மளுக்கு என்ன இதுவும் தெரியல. ஒன் டே அவ்வளோ இம்பார்ட்டன்ஸும் இப்போ கொடுப்பாங்களான்னு தெரியல. வேர்ல்ட் கப் வேறு பக்கத்தில் எதுவும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வருது. ஸோ அதனால் ஒன் டே வந்து கண்டிப்பாக அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போது கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மா இப்பயும் கேப்டன் தான். பட் அகெயின் அது வேர்ல்டு கப்புங்கிறதுனால அந்த டோர்னமெண்ட்டை கன்சிடர் பண்ணி இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தாங்க. கன்சிஸ்டண்ட்டாக நான் இது வந்தாலும் அது ஃபைனலில் கொஞ்சம் பேக் ஃபயராகவும் ஆச்சு. லைக் ஒரு எல்லாருடைய கருத்து என்னென்னா, இன்னும் ஒரு 5 ஓவர் 10 ஓவர் ரோஹித் சர்மா ஆடி இருந்தாருன்னா இந்தியா ஸ்கோர் இன்னும் வந்திருக்கோங்கிறது தான். பட் ஆனால் அவர் வந்து இல்லை, இதுதான் நாங்கள் ஸ்ட்ராட்டஜியாக வச்சுருந்தோம், ஹிட்டோ மிஸ்ஸோ அது நாங்கள் இதுதான் ப்ராக்டிஸ் பண்ணுவோன்னு அவர் பண்ணார். ஐ திங்க் இதுவும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தானே. ஸோ அகெயின் ஸ்ரீலங்கா டூருங்கிறது வந்து ஒரு பைலேட்ரல் சீரீஸ். ஸோ அதில் இதே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அகெயின் வேர்ல்டு கப் என்னன்னா ஆஸ்திரேலியா ஒரே டெம்ப்ளேட்டில் தான் அப்போ வந்து ஆடிட்டு இருக்கானுங்க, அக்ரெசிவாகவே போகிறது தான்.
ஸோ மற்ற டீமுக்கு வச்சு தான் அவங்க ஜெயிக்கிறதுன்னு நினைக்கிறேன். இந்தியாவும் இங்கிலாண்டும் டெம்ப்ளேட் அப்பப்போ மாற்றுறாங்க. மாற்றி உங்களுக்கு ஜெயிச்சிங்கன்னா எடுத்துங்க கப்பை, தோற்றிங்கன்னா நாங்கள் எடுத்துக்கிறோம். ஸோ இப்படி தான் வேர்ல்டு கிரிக்கெட் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இந்தியா வந்து அந்த ஹை ரிஸ்க் கேமும் ஆடுறாங்க. டேலண்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால இப்போது T20 வேர்ல்ட் கப் அந்த ஒரு இதுவும் முடிஞ்சு நம்மளுக்கு. ஸோ ஐ திங்க் இனிமேல் இந்தியாவுக்கு வந்து நிறைய விக்ட்ரிஸ் ஜாஸ்தி, ஏற்கனவே பர்சன்டேஜ் ஜாஸ்தியாச்சு. டோர்னமெண்ட்டும் வின் பண்ணுற இப்போ க்ளோஸ் கேம்ஸ்லாம் நிறைய வின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது நிறைய இடத்துல வின் பண்ணாங்க. பட் எப்போவுமே எப்படின்னா இந்தியா வந்து பயங்கரமாக அதிரடியாக ஆடிட்டு ஃபைனல்ஸில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது தோற்றுருவாங்க. இப்போ என்னடானா அடிக்கடி கொஞ்சம் க்ளோஸ் கேம்ஸ்லாம் வருது, ஜெயிக்கிறாங்க. அதுவும் வந்து அந்த இடத்துல அதான் சொன்னாங்க, 10 வருஷமாக நாங்கள் தோற்று ப்ராக்டிஸ் வடிவில் நம்ம வேணால் செத்து விளாட்லாமான்ற மாதிரி தோற்று ப்ராக்டிஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த T20 சீரீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஒன் டே சீரீஸில் பெருசாக ஒரு சேஞ்ச் இருக்காதுன்றது தான் என்னோட எதிர்பார்ப்போம். ஸோ கௌதம் கம்பீர் எராவாக இருந்தாலும் என்ன சொல்ல, சனத் ஜெயசூர்யா, ரோஹித் சர்மா இந்த மாதிரி அவங்க தான் நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்குது. பட் ஐ திங்க் இதே டெம்ப்ளேட்டில் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச புதுசாக பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்காது. 3-0 அப்போது இது 3-0 தான். ஏன்னா சின்ன பசங்களே 3-0 அடிக்கிற, நம்மலாம் பங்காளி, நம்மலாம் வந்து அடிக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொழந்து கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு 3-0 தான். இதுவும் வந்து எழுதி வச்சிடலாம், 3-0 ஃபார் ரோஹித் சர்மா. ஓகே, 11s பற்றி லைக் அதான் சொன்னால நம்ம 5 வரைக்கும் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல தான் அந்த இவங்களை யூஸ் பண்ணுவாங்க. ரவீந்திர ஜடேஜா இருந்த இடத்துல ரயன் பராகோ இல்லைன்னா வாஷிங்டன் சுந்தர், பிஷ்னாய் கண்டிப்பாக ஆடுவார். அதுக்கப்புறம் 3 ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க. மேபி ஐ திங்க் தே மைட் கிவ் சான்ஸ் டு ஹர்ஷித் ராணா. ஸோ இந்த ஹர்ஷித் ராணாவும் ரயான் பராகும் தான் கொஞ்சம் ஃப்ளோட்டஸாக இருப்பாங்க. மற்றபடி டீம் செட்டு தான். ஸோ இந்த டீமோட தான் வருவாங்க. ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி வருது, அதுக்கப்புறம் வேர்ல்டு கப் இன்னும் 3 வருஷம் இருக்குது. பட் ஸ்டில் கோலியும் ரோஹித்தும் அது வரைக்கும் ஆடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன், அடுத்த வேர்ல்டு கப் வரைக்கும். ஆமாம், அப்படி தான் சொன்னேன். ஸ்ரீகாந்த் ரோஹித்லாம் ஆனால் மயக்கம் போட்டு விழுறாடா கிரவுண்டில், 40 வயசு ஆகணும் அப்படின்னாரு. பட் தெரிஞ்சு இப்போ இருக்கிற ஃபிட்னஸ்லாம் பயங்கரமாக பார்த்துக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 2027 வேர்ல்ட் கப் வரைக்கும் கோலி கண்டிப்பாக ஆடுவார். ரோஹித் 90% ரோஹித்தும் ஆடிடுவாருன்னு தான் நினைக்கிறேன். ஹோப் ஃபார் 3-0. எனக்கு இந்தியா மேலே விட ஸ்ரீலங்கா மேலே இன்னும் நம்பிக்கை இருக்குது. அவங்க எப்படியா இந்த வாட்டி எப்படி புதுசாக தோக்குறாங்கன்னு பார்ப்போம். எல்லா நேயர்களுக்கும் ஒன்று சொல்லிடலாம், அதாவது ஸ்ரீலங்கா டெக்னிக்ஸ், தோக்குற டெக்னிக் எல்லாம் பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கிறதுன்னு கற்றுக்கிட்டா இந்த கிரிக்கெட்டையே நம்ம ஒரு பாடமாக எடுத்துக்கலாம். ஸோ தேங்க்ஸ் மனோஜ், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஸோ இந்த ஒன் டே சீரீஸில் நம்ம என்ன ரிவ்யூன்னு பார்ப்போம்.